தாவேக்காக்கு மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இளைஞர்கள்னு பார்த்தா அங்கே தான் இருப்பான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஈரோட்டில் ஒரு பெரிய 100 அடி உயர விளம்பரம் இது இருக்குது. அது கீழே அந்த பைப்பு பார்த்தீங்கனாலே ஒரு மரம் சைஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 அடி நீளம் உள்ள ஒரு பெரிய ரூம் சைஸுக்கு இந்த விளம்பரம் இது இருக்கும். அதில் யாரும் ஏறக்கூடாதுன்னு முள் கம்பி சுற்றுறாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸு தலைவான்னு அது மேலே ஏறி நிற்பான். அது மேடையை விட ஹைட்டாக இருக்கும். உழுவுறதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். அப்போ அது ஏற விடாமல் பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் கம்பி அப்படிலாம் போட்டு தகவல் வருது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் அவங்கள அரசியல் படுத்தலைன்னு வச்சிங்களேன். ஆனாலும் அவர்களுடைய ஃபைட்டு ஒரு பக்கம் விகரஸாக இருக்குது. திமுகவுக்கு எதிராக இருக்குது. அதான் மேட்ரு. இங்கே நீங்கள் இளைஞர் அணி கூட்டம் நடத்திக்கிட்டு மேடையிலையும் இளைஞர்கள் இல்லை, கீழேயும் இல்லை. மேடையில் இல்லை இப்போ டிஒஎஃப்ஐ இருக்குது. அவங்கெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்கன்னா அந்த தலைவர்கள் தான் மேலே இருப்பாங்க. அந்த மாநில நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க. சீஃப் கெஸ்ட்டு யாரோ அவங்க இருப்பாங்க. இங்கே எல்லாம் இவங்க சீஃப் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்காங்க. அடி வாங்கிட்டு வழி தெரியாத நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்குறது விஜய்.